திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 1535 அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளி கட்டடங்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் சாப்டர் பள்ளியில் கழிவறை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் அப்போதைய நெல்லை மாவட்ட ஆட்சியர் 18 குழுக்களை அமைத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளின் கட்டிடங்களையும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டார். குழுக்களின் ஆய்வறிக்கை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் அந்த ஆய்வறிக்கை குறித்து மக்களும் மறந்து போயினர், அரசு அதிகாரிகளும் மறந்து போயினர். இந்த ஆய்வறிக்கை குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சமூக ஆர்வலர் மாரி சங்கர் தகவல்களை கேட்டு பெற்றார். அதன்படி 2024ஆம் ஆண்டு இவருக்கு கிடைத்த இந்த ஆய்வறிக்கையில் இடித்து தகர்க்கப்பட வேண்டிய அரசு பள்ளி கட்டடங்கள் 169, கழிவறையில் தண்ணீர் வசதி இல்லாத பள்ளிகள் 144, குடிநீர் வசதி இல்லாத பள்ளிகள் 81, பள்ளிகளில் இடிக்கப்பட வேண்டிய சமையல் அறைகள் 193, மோசமான நிலையில் உள்ள இடிக்கப்பட வேண்டிய சுற்றுச்சுவர் கொண்ட பள்ளிகள் 23 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு பள்ளி கட்டிடங்களை சீரமைப்பதற்காக தமிழக அரசு எந்த நிதியும் இதுவரை ஒதுக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம 2024 ஜூலைல அப்ப இருந்த மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அவர்கிட்ட 1535 பள்ளிகளையும் முறையா ஆய்வு பண்ணணும், எந்த பள்ளிகளையும் ஆய்வு பண்றதுக்கு திரும்ப சரி பண்றதுக்கு தமிழ்நாடு அரசோ மாவட்ட நிர்வாகமோ நிதி ஒதுக்கலன்னு சொல்லி நீங்க தகவல் கொடுத்துருக்கீங்க. ஒரு சாதாரண ஒரு கழிவறையோட மேற்கூரையே மாத்தல அப்படின்னா இடிக்கக்கூடிய பள்ளி கட்டிடங்கள் ஒரு 100 இருக்கு, சமையலறை இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட இடியக்கூடிய தன்மையில அது ஒரு 150 இருக்கு, குடிநீர் வசதி இல்லாம நிறைய பள்ளிகள் ஒரு 80க்கும் மேற்பட்ட பள்ளிகள், விளையாட்டு மைதானங்கள் இல்லாத பள்ளிகள் ஒரு 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள். அதை சரி பண்றதுக்கு தமிழக அரசு இப்போ வரைக்கும் எந்த நிதியும் ஒதுக்கலை அதிகாரப்பூர்வமா. அப்போ செய்தித்தாள்ல 250 கோடி ரூபாய் ஒதுக்குனதா செய்திகள் வெளிவந்துச்சு. ஆனா நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கேட்டதுல எந்த நிதியும் ஒதுக்கலன்னு சொல்லியே நமக்கு ஆர்டிஐ மூலமா மாவட்ட ஆட்சியர் வந்து பதில் கொடுத்திருக்காங்க. இந்த ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 4 ஆண்டுகளான நிலையில் அப்பள்ளிகளின் நிலை குறித்து மாலை முரசு தொலைக்காட்சி தனது கள ஆய்வை மேற்கொண்டது. இதில் மாநகராட்சி தொடக்க பள்ளியில் கழிவறையின் மேற்கூரை மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து நடத்திய ஆய்வில் இருபாலரும் படிக்கும் இந்த பள்ளியில் சிறுமிகள் கழிவறையை உபயோகிக்கும் போது கழிவறையில் தாழ்பால்கள் இல்லாததால் மற்றொரு சிறுமி கழிவறையின் வெளியே பாதுகாப்புக்காக நிற்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. ஏன் கதவை பிடிச்சிக்கிட்டே நிக்க? ஏன் கதவை பிடிச்சிட்டே நிக்க? யார் பாத்ரூம்ல இருந்தா? ஏன் உள்ள டாப்பா இல்லையா? ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டே இருந்தா உள்ள இருக்க முடியுமா? நீ உள்ள இருந்தில்ல? அதனால பிடிச்சிருக்க சொன்னீங்க அவளை. கழிவறையில் மேற்கூரைகள் உடைந்து மோசமான நிலையில் காணப்படுவதுடன் சிறுவர்கள் உபயோகிக்கும் கழிவறையில் தண்ணீர் வரவில்லை. அத்துடன் சமையலறை மழை பெய்தால் ஒழுகும் நிலையிலும் சுற்றுச்சுவர் விரிசல் ஏற்பட்டும் உள்ளது. மேலும் மாடியில் வளரும் ஆலமரத்தின் வேர்கள் கட்டிடத்திற்குள் தெரியும் அளவுக்கு பராமரிப்பின்றி காணப்படுகிறது. அரசு பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்களே கல்வி பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு வசதி இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக இதுபோன்ற அவல நிலைகளை சகித்துக் கொள்ளத்தான் வேண்டுமா? மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து உட்கட்டமைப்பு வசதிகளை சீரமைத்தால் மட்டுமே அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க முடியும். நெல்லை மாவட்டத்தில் உள்ள 1535 பள்ளிகளில் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் கட்டிடங்கள் மற்றும் சுற்றுச்சுவர்கள் கழிவறைகள் சேதமடைந்து காணப்படுகிறது. இந்த கட்டிடங்களை கட்டுவதற்கும் அந்த கட்டிடங்களை சரிபார்ப்பதற்கும் தமிழக அரசு சார்பில் எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. பாதுகாப்பான கல்வி கற்றல் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது அரசு பள்ளிகளில் படிக்க வைக்கும் மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்களுடைய முக்கிய கோரிக்கையாகவும் இருக்கிறது. மாலை முரசு செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து செய்தியாளர் அமுல் ஜெயசிங்.